நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு சிறிய கதை. பெரியவர் ஒருவர் எப்போது பார்த்தாலும் தன்னுடைய வீட்டின் வாசலில் அமர்ந்தபடி பைபிள் படித்து கொண்டே இருப்பார். இளைஞன் ஒருவன் பல நாட்களாக இதனை கவனித்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவரிடம் வந்து கேட்டான், தாத்தா, எப்போ பார்த்தாலும் இந்த புத்தகத்தையே படிச்சுட்டு இருக்கீங்களே, இதை எத்தனை நாளாக படிக்கிறீங்க என்றான். பெரியவர் சொன்னார், 50-55 வருஷம் இருக்கும் என்றார். அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகியிருக்குமே, அப்புறம் ஏன் இன்னும் படிக்கிறீங்க என்றான். தாத்தா சிரித்தபடி கூறினார், எனக்கு ஒரு உதவி செய், நீ செஞ்சு முடிச்சப்புறம் நான் பதில் சொல்கிறேன். இளைஞன் கேட்டான், என்ன உதவி தாத்தா? பெரியவர் ஒன்றும் பேசாமல் பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கூடையை எடுத்தார். அதில் அடுப்புக்கறி இருந்தது. அதை ஒரு மூலையிலே கொட்டினார். அடுப்புக்கறியை சுமந்து அந்த கூடையின் உட்புறம் கருப்பாக மாறியிருந்தது. பெரியவர் சொன்னார், தம்பி, அதோ இருக்கிற பைப்பில் இருந்து இந்த கூடையில் கொஞ்சம் தண்ணீர் பிடியேன். இளைஞனுக்கு சிரிப்பு வந்தது. இருந்தாலும் பெரியவர் சொல்லிவிட்டதால் எடுத்து சென்று தண்ணீர் நிரப்பி எடுத்து வந்தான். அவன் வந்து சேருவதற்கு முன்பே எல்லா நீரும் தரையில் ஒழுகி போனது. பெரியவர் சொன்னார், இன்னும் ஒரு முறை. இளைஞன் மீண்டும் முயன்றான். ஆனால் மூங்கில் கூடையில் தண்ணீர் எப்படி நிற்கும்? மீண்டும் சிந்தி போனது. பெரியவர் கேட்டார், தாத்தாவுக்காக இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும். இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். இம்முறை அவர் சொல்லுகிறபடி செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுவோம். அவர் எந்த புத்தகத்தை படித்தால் எனக்கென்ன வந்தது? தண்ணீர் பிடித்தான். வழக்கம் போலவே எல்லா தண்ணீரும் தரையில். தாத்தா, இந்தாங்க உங்க கூட. இதில் தண்ணீர் நிற்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்கு என்னை இந்த பாடு படுத்தினீங்க என்றான். அவர் புன்னகையோடு சொன்னார், இதிலே தண்ணி நிற்காதுன்னு எனக்கும் தெரியும். நீ முதல்ல தண்ணீர் பிடிக்க போகும்போது இதோட உட்புறம் எப்படி இருந்தது என்றார். இளைஞன் சொன்னான், ரொம்ப அழுக்கு பிடிச்சி கருப்பா இருந்துச்சு என்றான். இப்போ பார் என்றார். தண்ணீர் பட்டு பட்டு கூடையின் உட்புறம் சுத்தமாகி இருந்தது. பெரியவர் சொன்னார், தம்பி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். எத்தனை முறை தண்ணீர் பிடிச்சாலும் மூங்கில் கூடை நிரம்பவே இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கூடை சுத்தமாயிடுச்சு. அதே போலத்தான் எத்தனை முறை படித்தாலும் முழு வேதாகமும் மனப்பாடம் ஆயிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் படிக்கிற ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கும் கரையும் சுத்தமாகிக் கொண்டே இருக்கும் என்றார். இளைஞனுக்குள்ளே என்னவோ செய்தது. தாத்தா, எனக்குள்ளேயும் நிறைய அழுக்கு இருக்குது, எனக்கும் இந்த பைபிள் கிடைக்குமா என்றான். நிச்சயமாப்பா என்றபடி தாத்தா வீட்டிற்குள்ளிருந்து ஒரு பைபிளை எடுத்து வர எழுந்து சென்றார். வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. எனவே அவருடைய வேதத்தில் தியானமாயிருப்போம், அவருக்கு பிரியமாய் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.